ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள். எடுத்துக்காட்டு 14 பாருங்கள். மேலே கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் மீதம் இருக்கும் பாலின் அளவை கண்டறிக. 5 1/2 லிட்டரிலிருந்து 3 1/4 லிட்டரை கழிக்க வேண்டும்னு சொல்லுங்கள். அப்போ இதுலேருந்து இது நம்ம கழிக்கணும். அப்போ ஆன்சர் அப்போ தான் மீதி இருக்கும் பாலின் அளவு கிடைக்கும். அப்போது மீதி இருக்கும் பாலின் அளவு பார்த்திங்கன்னா 5 1/2 கழித்தல் 3 1/4. இதுலேருந்து இது நம்ம கழிக்கணும். அப்போ கழிக்கணும்னா இது பார்த்திங்க ஃபஸ்ட்டு முழு எண்கள் கழிக்கணும், அதுக்கப்புறம் பின்ன எண் கழிக்கணும். அப்போது பின்ன எண்ணில் ஃபஸ்ட்டு முழு எண் கழிக்க எண் கழிக்க. அப்போ முழு எண் என்ன கொடுத்துக்கிறாங்க? 5 கழித்தல் 3. அப்போ இது கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 2 லிட்டர். அதுக்கப்புறம் பாருங்கள் பின்ன எண்ணை நம்ம கழிக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் பின்ன எண் கழிக்கணுமா? பின்ன எண் கழிக்கிறதுக்கு பின்னம் கழிக்க. அப்போ பின்ன என்ன கொடுத்துக்கிறான்? 1/2 கழித்தல் 1/4. அப்போது இது பாருங்கள் ரெண்டுமே பகுதியில் சமமாக இருக்கணும். அப்போ இங்கே 2 கொடுத்துருக்கிறதுனால இதோட மீசியமாக பார்த்திங்கன்னா 2 2ஆல் பண்ணிங்கன்னா 2 1 2ன்னு வரும். மறுபடியும் பண்ணான்னா 1 வரும். அப்போ இதோட மீசியமாக பார்த்திங்கன்னா 4. அப்போ 4னா இதில் என்ன பெருக்குன்னா 4 வரும் 2. அப்போ மேலும் கீழே 2ஆல் பெருகணும். அப்போ 2ஆல் பெருக்குனா 2/4 கழித்தல் 1/4ன்னு வரும். அப்போது இது பாருங்கள் 4 பொதுவாக வச்சுக்கோங்க. 2 கழித்தல் 1 இது கழிச்சிங்கன்னா என்ன வருது? 1/4. அப்போ 1/4னா ஆன்சர். அப்போது இதுவும் நம்ம கூட்டிடணும். அப்போது மீதி இருக்கும் பாலின் அளவு பார்த்திங்கன்னா இதுவும் சேர்த்து எழுதிடணும். அப்போது 2 1/4 லிட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இது ஆன்சர். இப்படியும் கண்டுபிடினா தனித்தனியாக, அப்படி இல்லைன்னா இது டைரெக்டாக இந்த நம்பர் எழுதிட்டு அதுக்கப்புறம் இது 5 கழித்தல் 3 போட்டு இது ப்ராக்கெட்டில் போட்டு நீங்கள் எழுதினீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரியும் எழுதலாம், அந்த மாதிரியும் எழுதலாம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.